இருக்கிறது கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இருக்குது கலையமுதம் யூடியூப் சேனல். கலையமுதம் யூடியூப் சேனலை பார்த்துட்ருக்கிற, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய அன்பான வணக்கங்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்ம அதாவது இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுட்டேன், கலையமுதம் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய பல்சுவை செய்திகளுடைய பெயர் தான் கலையமுதம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கிறது. யாரும் கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேடுறதுக்கு கஷ்டப்பட்டதுனால யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் பல்சுவை செய்திகள்னு சொல்லிட்டு வேறு நிறையா சேனல்கள், அதுலேயும் ரொம்ப பிரபலமான சன் டிவி தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சியோட நேம் வந்துட்டுருக்கிறதுனால ரொம்ப சிரமப்பட்டாங்க சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ அதனால தான் நம்ம கலையமுதம்னு சொல்லி மாற்றிருக்கிறோம். ரெண்டு வேறு சேனல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டு வைத்தியம். அதில் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம உடலில் ஏற்படுகிற வியாதிகளை, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளை நம்ம சரி செய்து கொள்வதற்காக ஒரு 4-5 டிப்ஸு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ரெகுலராக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சிறு சிறு விஷயங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. இதுக்காக நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் நம்மளுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா மட்டும் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணால் போதுமானது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதலாவது, அதாவது சிறுநீரக கல்லீரல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சள் பூசணிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். டெய்லி முடிஞ்சால் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்லாம். இதில் இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் கல் உருவாகாமலே தடுத்துரும். மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்றதுனால சிறுநீரகம், கல்லீரல் வீக்கம் அந்த மாதிரி இருந்தால் அது குணமாகும். அப்புறம் ரெண்டாவது பசலைக்கீரை. இது சாப்பிட்றதன் மூலமாக இரத்த சோகை, இந்த கை கால் வீக்கங்கள், அடிக்கடி கை வீங்கிறது, கால் வீங்கிறது இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது குணமாகும். அப்புறம் மூணாவது, ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம், முடி கருப்பாக வளர்றது, நரைமுடியாக வருது, இதே மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம். அதோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். அது என்னென்னா, இப்போ நெல்லிக்காய் நம்ம உணவில், அதாவது நெல்லிக்காய் நம்ம சாப்பிடணுங்கிறது ஒன்று இல்லை. எனக்கு நெல்லிக்காய் பிடிக்காது, புளிக்கும், துவக்கும், இந்த மாதிரி ஏதாவது நமக்கு சாப்பிட்றதுக்கான கஷ்டம் இருந்தது அப்படின்னா, அந்த நெல்லிக்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து, தேங்காய் எண்ணெய் நல்லா காய வச்சு கொதிக்க விட்டு ஆற விட்டு வடிகட்டி தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முடி கருமையாக இருக்கும், நரைக்கிறத தடுக்கலாம். அப்புறம் அடுத்து, பால் கொடுக்கும் தாய்மார்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் முருங்கைக்கீரை நீங்கள் பொரித்து சாப்பிட்லாம், அதை சாறு எடுத்து சாப்பிட்லாம், சூப்பு போட்டு குடிக்கலாம். அது கூட பூண்டு கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு சர்க்குலேஷன் கிடைக்கும், பால் சர்க்குலேஷன் கிடைக்கும். அப்புறம் அது மாதிரி ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். உடல் எடை, இந்த ப்ரெக்னன்சி டைம்லலாம் நம்ம உடல் எடை கூடியிருப்போம் இல்லையா, அவங்களுக்கு உடல் எடை கண்ட்ரோலாக இருக்கும், உடல் எடையை குறைக்கும் அப்படிங்கிறது. அடுத்து அதுக்கப்புறம் இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, நல்ல நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த நெல்லிக்காவை நெய்யில் வறுத்து அதாவது என்ன சொல்கிற, நெய்யில் விட்டு வதக்கி சாப்பிடணும். நெல்லிக்காவை சாப்பிட்றவங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்றது நீங்கும். அப்புறம் குழந்தைகளுக்கு வீட்டில் காய்ச்சல் வந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடுறோம் இல்லையா, அதுக்கு வசம்பு, எங்கள் ஊர் பக்கம்லாம் அதை பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசம்பை நல்லா தூள் பண்ணி தேனில் குழச்சி பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த காய்ச்சல் அப்படியே உடனே கண்ட்ரோல் ஆகும். நாளை எங்கள் பசங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் உள்ள சிறு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும். அப்புறம் சுக்கு, மிளகு, திப்பிலி, அப்புறம் தனியா, சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்குது, அந்த சித்திரத்தோட வேர் கூட யூஸ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் பொடிச்சு சுடுதண்ணியில் அதை ஒரு கரண்டி போட்டு கொதிக்க விட்டு அதை வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா அந்த சளி கண்ட்ரோல் ஆகும். சளி இருக்கிறவங்க அதை சாப்பிட்லாம். அப்புறம் கற்பூரவள்ளி இலை இருக்குல்ல, அதை சாறு எடுத்து அதில் பனங்கல்கண்டு சேர்த்து குடித்தோம் அப்படின்னா தொண்டை கட்டு இருந்துச்சுன்னா உடனே சரியாகிடும். அப்புறம் இந்த காதில் கம்மல் போடுற இடத்துல புண்ணு இருக்கும், அந்த புண்ணு ஆறுறதுக்கு கடுக்காயை அரைச்சி
அதில் மஞ்சளோட குழப்பி புண்ணில் போட்டோம் அப்படின்னா உடனே வந்து புண்ணு வந்து சரியாகிரும். இதே மாதிரி பல்வேறு வீட்டு வைத்தியங்களுக்காக தொடர்ந்து நம்மளுடைய கலையமுதம் யூடியூப் சேனலை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.